என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம ஜாமக்கோள் ஆர்டர். இது ஒரு பெரிய மந்திரக்கோள். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குறி சொல்றது மாதிரி சொல்லலாம். அதனால இந்த வகுப்பு ஒரு அறிமுக வகுப்பு நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். ஆஹ், ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற ஆங்கில வருடம் 2026 பிறக்கப் போகுது. 2026 நாளைக்கு பிறக்குது. அப்ப அனைவருக்கும் என் அன்பு ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்து இந்த புத்தாண்டை முன்னிட்டு ஜாமக்கோள் ஆர்வட பயிற்சி, அதற்கான அறிமுக வகுப்பு, ஒரு முன்னோட்டமான வகுப்பு, அறிமுக வகுப்பு 3ஆம் தேதி சனிக்கிழமை, ஜனவரி மாதம் 3ஆம் தேதி, வர்ற 3ஆம் தேதி சனிக்கிழமை, ஆருத்ர தரிசனம். ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் அன்று உலகத்திலே முதல் ஸ்தலமான உத்திரகோசமங்கை அன்று ஆருத்ர தரிசன திருவிழா சிறப்பாக நடக்கும். அந்த ஆலயத்தில் அன்றைக்கு நம் இரவு 7:25 இலவச ஆன்லைன் அறிமுக வகுப்பு, ஜாமக்கோள் ஆரோட அறிமுக வகுப்பு நடத்துகிறோம். இதில் எல்லாரும் கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டு நீங்கள் பங்கு கொள்ளலாம். இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு சிந்தனை, ஜாமக்கோள் ஆர்வடத்தில் உச்சியால் சிந்தனை. உச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டாப் 12 ராசியில எது உச்சியை குறிக்குது அப்படின்னா 10ஆம் பாவம் உச்சியை குறிக்குது. அப்ப பாதாளத்தை எதை குறிக்குது அப்படின்னா 4ஆம் பாவம். அப்ப உச்சியால் சிந்தனை அப்படின்னா 10ஆம் பாவத்தில் உள்ள கிரகம். 10ஆம் பாவத்தில் கிரகம் இல்லைன்னா 10ஆம் பாவத்தின் அதிபதி. இதுதான் உச்சியால் சிந்தனை. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து ஒரு கேள்வியை நம்ம கிட்ட கேட்காருன்னா, அந்த கேட்கிற நேரத்துக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு பதிலை கொடுக்க ரெடியா இருக்கு. கேள்வி எப்ப பிறக்குதோ அப்ப பதிலும் பிறந்துருது. கேள்வி பிறந்ததை பொடுத்த நிமிஷத்திலே பதில் பிறந்தது. ஆனா இந்த உச்சியால் சிந்தனை என்பது ஒரு மனிதனுடைய யோசனையை, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய யோசனையை, அவன் மனசுல இருக்கிற சிந்தனையை காட்டி கொடுக்கும். உச்சியால் உள்ள கிரகம் கண்டிப்பாக காட்டி கொடுக்கும். அப்போ ஒரு மனிதனுடைய சிந்தனை அல்லது யோசனையை மட்டும் காட்டும், வேற எதையும் காட்டாது. 10ஆம் பாவத்தில் 10ஆம் பாவத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். ஜாம கிரகம் 10ஆம் பாவத்தில் உள்ள ஜாம கிரகம் இருக்கும். 10ஆம் பாவத்தின் அதிபதி ஒரு ஜாம கிரகமாக இருக்கும். இந்த ரெண்டு கான்செப்டை நீங்க மனசுல வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு கிடைக்கும். அப்ப 10ஆம் பாவத்தை பார்த்து அந்த 10ஆம் பாவத்தில் உள்ள கோள்களை 10ஆம் பாவத்தின் அதிபதியை வச்சே நீங்க என்ன செஞ்சிடலாம், எதுக்காக நம்ம கிட்ட வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கலாம். கேள்வியை எடுக்க தெரியும். கேள்வி இதுல ஜாமக்கோள் ஆர்வடத்துல உதயம், ஆருடம், கவிப்பு, ஜாம கிரகா, ஜாமக்கோள்கள் இதுதான் முக்கியம். அடுத்து உதயம் என்பது கேள்வி. உதயம் என்பது நிகழ்கால பிரச்சனை. எப்பயுமே ஜாமக்கோள் ஆர்வடம்ங்கிறது ஒரு பிரச்சனை, அதுக்கு தீர்வு தான். அந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத இந்த ஜாமக்கோள் ஆர்வடம் சுட்டி காட்டும். அப்ப உதயம் என்பது கேள்வி, உதயாதிபதி என்பது கேள்வியாளர் அல்லது கேள்வியினுடைய தன்மையை காட்டும் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். உதயத்தில் ஒரு கிரகம் இருந்தா கண்டிப்பா அதை கேட்காம விடவே விடாது. ஆனா 10ஆம் பாவத்தில் இருக்கிற கோள் என்ன செய்யும், அது மூளைக்குள்ளேயே இருக்கும். அது வந்து உச்சியில தான் இருக்கும். அவனை கேட்க வைக்கும்.
ஆனா கட்டாயப்படுத்துறது உதயத்தில் உள்ள கோள் அப்படிங்கிறத நீங்க மறக்கக்கூடாது. உதயத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அது கட்டாயமான கேள்வி. அது நிகழ்கால பிரச்சனை. உதயாதிபதி அந்த பிரச்சனையினுடைய தன்மையையும் தரத்தையும் அதனுடைய இயல்புகளையும் சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நீங்க மறக்கக்கூடாது. அதாவது ஆருடம் அப்படின்னு சொல்றோம். இப்ப உதயத்திலிருந்து ஆருடம் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கிறோம். ஒருவர் செய்ய வேண்டிய செயலை காட்டும். ஒருவர் செய்ய வேண்டிய செயலை காட்டும். இது கட்டாயம் இல்லை. ஆருடம் என்பது கட்டாயம் இல்லை. ஆனால் உதயம் என்பது கட்டாயம். இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும். உதயம் என்பது கட்டாயம். அதை கேட்காம விட மாட்டார், செய்யாம விட மாட்டார். ஆருடம் என்பது கட்டாயம் இல்லை, சுட்டி காட்டும். அதாவது அவருடைய போக்கு அல்லது தானே நடந்த செயலை சுட்டி காட்டும். ஆருடம் என்பது கடந்த கால செயலை சுட்டி காட்டும். அப்படிங்கிறத நீங்க உதயத்திலிருந்து 6 ராசிக்குள்ள இருந்தா நிகழ்காலத்தை காட்டுகிறது. 6க்கு மேல போனா கடந்த காலத்தை பற்றி சுட்டி காட்டுகிறது ஆருடம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம வேலை என்ன அப்படின்னா உதயம் ஆருடம் என்பதை நீ நல்லா புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க பதில் எடுக்க முடியும். இப்ப அடுத்து கவிப்பு. கவிப்பு என்பது என்ன அப்படின்னா ஒரு செயலின் விளைவுதான் கவிப்பு. ஒரு செயலின் விளக்கம்தான் ஆருடம். ஒரு செயல்தான் உதயம் அப்படிங்கிறத நீங்க நல்லா பார்த்துக்கணும். செயலின் விளைவு, ஒரு செயலின் என்ன விளைவை தருகிறது. இப்போ ஒரு செயல் செய்யல, ஒரு கேட்டிருக்கும். அந்த ஒரு செயலை வந்து கேட்கிறோம். அதை இந்த செயலை நம்ம செய்யல. இப்ப நான் ஊருக்கு போகணும்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆனா நான் ஊருக்கு போகல. நான் அப்ப வந்து ஒரு தொழில் செய்யணும்னு கேட்கிறேன். அந்த தொழிலை நான் செய்யவில்லை அப்படின்னா இங்க கவிப்புக்கு வேலை இல்லை. செயல் விளைவின் தன்மை, அதாவது ஒரு செயலினுடைய பின் விளைவு என்ன அப்படிங்கிறத கவிப்பு சுட்டி காட்டுகிறது. இங்க கவிப்புக்கு வேலை இல்லை. சம்பவம் நடக்காத போது கவிப்புக்கு வேலை இல்லை. ஒரு செயல் நடக்காத போது கவிப்புக்கு வேலையே கிடையாது. அப்ப கவிப்பு அப்படின்னாலே ஒரு சம்பவம் நடந்துட்டாத்தே அந்த கவிப்பு பக்கத்துல நம்ம போகணும். இது ஒரு வகையான கான்செப்ட். கவிப்பு மிக முக்கியமானது. அந்த செயலை செஞ்சுட்டான் அப்படின்னா அதனுடைய பின் விளைவு நமக்கு, அது வந்து அந்த செயல்னால என்ன பின் விளைவு அடைய போறான், சேதாரம் என்ன, அதனால ஏற்படுகின்ற நஷ்டம் என்ன அப்படிங்கிறத இந்த கவிப்பு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம், கவிப்புக்கு ஒரு பிரதானமான ஒரு விதி உண்டு. எந்த கேள்வியும் கேட்கல. ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்காரு, கவிப்புல ஒரு கிரகம் இருக்கு. வந்து முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்தாரு. கவிப்புல புதன் இருந்துச்சு. நான் அவர்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, திருமண சம்பந்தமா வந்திருக்கீங்களா அல்லது ஒரு இடம் சம்பந்தமா வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். எஸ், ஒரு இடத்தை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்க வந்திருக்கேன் அப்படிங்கிறார். அப்ப அவர் மனசுல உள்ள விஷயத்தை இந்த கவிப்பு மூடி வச்சிருக்கு. வடமொழியில வந்து சாத்ரா, கொடை மூடி வச்சிருக்கு. உச்சிங்கிறது அவனுடைய மண்டைக்குள்ள அந்த ஓட்டுல இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம இப்ப அடுத்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றோம்னா, மிக முக்கியமானது உதயாதிபதினு ஒருத்தர் இருப்பார். இப்ப உதயாதிபதி அப்படின்னா அந்த கேள்வியினுடைய தன்மை அல்லது கேள்வியாளருடைய தன்மை அல்லது அந்த கேள்வியாளருடைய பலம். இப்போ ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஒருத்தர் கேள்வி அருமையா வந்து ஒருத்தர் வந்து கொஸ்டின் நீட்டா உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துருக்கும் போது அவர் கேள்வி என்ன அப்படின்னா, அவர் கேள்விங்கிறத கேட்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. வந்த உடனே உதயாதிபதி நீசம், உதயாதிபதி நீசம். இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும், கேள்வி பலம் இழந்துருச்சு அல்லது கேள்வியாளர் அதை செய்ய தகுதி இல்லாதவர், அவர்கிட்ட பலம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அவர் கேட்டார், நான் ஒரு வீடு கட்ட போறேன்,
அப்போ உதயாதிபதி ஐயா உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையே ஐயா, வீடு கட்டணும்னு சொல்றீங்க ஐயா, வீடு கட்டுறதுக்கு பணம் இல்லை, வீடு கட்டுறதுக்கு இடமும் இல்லை, புதன் கவிப்புல இருக்கு. ஆமா, இன்னும் வாங்கித்தான் கட்டணும். அப்போ என்ன சொல்ல வருது அப்படின்னா, உங்ககிட்ட இல்லாத விஷயத்தை நீங்க இனிமேல் செய்ய போறீங்கிறத சொல்லல. இப்ப என்ன பொசிஷன் இருக்கோ, இப்ப என்ன நிலைமை உங்ககிட்ட இருக்கோ, அதை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. இதுதான் ஜாமக்கோளாறு. இதுதான் மந்திரக்கோளாறு. இதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை. உபேந்திராச்சாரியார் அமைச்சு கொடுத்தாரே, சமண முனிவர், அவர் பெரிய மகான், அவர் பெரியவர். அவரை நம்ம வாழ்க்கையில அவரை நம்ம வணங்கணும். அதுக்கடுத்து இந்த கலையை எத்தனை பேர், அதாவது சிதம்பரம் சிதம்பரம் ஐயா அவர்கள், அதாவது நம்ம சொர்ணம் சாஸ்திரிகள், எங்களுடைய மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் தேவக்கோட்டையில் இருந்த சொர்ணம் சாஸ்திரி அவர்கள், அவர்கள மறக்க முடியாது. அதாவது கல்யாணராமர் ஐயர், இந்த மாதிரி நிறைய பேர். ஆனா இந்த இதுக்கு ரொம்ப பாடுபட்டவர்களை நம்ம நினைச்சுக்கணும். வைத்தியநாதன் ஐயா, நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு ரொம்ப பேர் இதனுடைய தொடர்பு. இத நம்ம என்ன சரி எளிமையாக்கி கொடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கான்செப்ட். அதனால ஜாமக்கோல் அப்படின்னா ஜாமகிரகாஸ், ஜாமக்கோல் ஆருட பிரசன்னா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு சக்தி வாய்ந்தது. ஆருடா அப்படிங்கிறது மிக மிக அற்புதமானது. அதனால நீங்க இதை பார்த்துக்கிறணும். ஒரு கிரகம் ஜாம கிரகா, ஜாமா கோல், அவ கேள்வி கேட்க நேரத்துல உச்சமா இருக்கா நீசமா இருக்கா? அப்ப கேள்வியை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, ஜாம கிரகத்தின் மூலமாகவும் கேள்வி எடுக்கிறோம், உதயத்தின் மூலமாகவும் கேள்வி எடுக்கிறோம், ஆருடத்தின் மூலமாகவும் எடுக்கிறோம், கவிப்பின் மூலமாகவும் விளக்குறோம், உச்சியால் சிந்தனை மூலமும் நம்ம சொல்றோம். இன்னொரு விஷயத்தை நம்ம மறக்க கூடாது. அதாவது என்னன்னாலும் சரி, அந்த ஜாமா பிளானட் எந்த ஜாமம், இப்ப ஜாமம் அப்படின்னா 8 ஜாமம், ஒரு ஜாமம் 1.5 மணி நேரம். இன்னைக்கு காலையில ஒரு ஜாமம் ஓடி இருக்கும். இப்ப எத்தனாவது ஜாமத்துல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப பார்த்தோம்னா 10 மணி 52 நிமிஷம், 10 மணி 52 நிமிஷம் இருக்கு. இது எத்தனாவது ஜாமம்? 6 to 7:30 மீன ஜாமம் 1வது ஜாமம். அடுத்து மகர ஜாமம் 2வது ஜாமம் 7:30 to 9, 9 to 10:30 தனுசு ஜாமம், 10:30 to 12 துலா ஜாமம். இப்ப எத்தனாவது ஜாமம் வந்துட்டோம்? 1 2 3 4வது ஜாமத்தில் இருக்கும், துலா ஜாமத்தில் இருக்கும். நீங்க இப்படி மனசுல வச்சுக்கிறோம், துலா ஜாமத்தில் இருக்கிறோம். அப்ப இந்த துலா ஜாமத்தில் இருக்கிறோம். இப்ப துலா ஜாமத்தில் இருக்கும்போது இன்றைய ஜாம கிரகம் அவர் எந்த ஜாமத்தில் வந்தாரோ அங்க யாருப்பா? இன்றைய கிழமைநாதர் உட்கார்ந்திருப்பார், ஜாமத்தை ஆளுவார். இன்னைக்கு புதன் அங்க இருப்பார். புதன் இங்க இருக்காரு, துலா ராசியில் இருக்காரு. இப்ப புதனுக்கு நேர 7வது ராசியில யார் இருப்பா? பாம்பு இருக்கும். 7வது ராசியில பாம்பு இருக்கும். அடுத்து பாருங்க, அப்ப மீனத்துல யார் இருப்பா? சூரியன் இருப்பாரு. மகரத்துல யார் இருப்பா? செவ்வாய் இருப்பாரு. தனுசுல யார் இருப்பா? குரு இருப்பாரு. ஏற்கனவே பார்த்துட்டோம், புதன் இங்க இருக்காரு. புதனுக்கு அடுத்து சுக்கிரன் எங்க இருப்பாரு? கன்னியில இருப்பாரு. அப்ப சுக்கிரனுக்கு அடுத்து யாரு? சனி கடகத்தில் இருப்பாரு. அதுக்கடுத்து யார் இருப்பா? சந்திரன் எதுல இருப்பாரு? மிதுனத்தில் இருப்பாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு? ஜாமகிரகம் என்ன ஆயிடுச்சு? செவ்வாய் எப்படி இருக்கு? உச்சத்தில் இருக்கு. செவ்வாய் உச்சத்தில் இருக்கு.
குரு எப்படி இருக்காரு? ஆட்சியில் இருக்காரு. சுக்கிரன் எப்படி இருக்கு? நீசமா இருக்கு. அப்படி நம்ம இருக்கிறோம். இப்ப நீச கிரகம் ஒண்ணு இருக்கு. செவ்வாய் உச்சமா இருக்கும்போது சனி நீசமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நம்ம கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் சாம கிரகம் நமக்கு என்ன பலன் தரப்போகுது? இப்ப செவ்வாயும் சுக்கிரனும் ஒரு கிரகம் நீசமா இருக்கு, ஒரு கிரகம் நேரா இருக்கு. அப்ப கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை. நிலம், சொத்து, சுகங்கள், பணத்திற்கு ஒரு பிரச்சனை. அப்படிங்கிறத சொல்றோம். அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். குரு ஆட்சியா இருக்காரு. பணத்தை பற்றிய கேள்வியா இருக்கலாம், குழந்தை பற்றிய கேள்வியாகவும் இருக்கலாம். இருக்கணும் அப்படிங்கிறது அரித அப்படியே அடிச்சு சொல்றோம். அதனால இப்ப அடுத்து மிக முக்கியமானது, ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டார், அந்த கேள்வியை சொல்லிட்டோம். இந்த கேள்வி நடக்குமா நடக்காதா அப்படின்னா, காரகமும் பாவகமும் சந்திக்கும் போதுதான் ஒரு சம்பவம் நடக்கும். காரகமும் பாவகமும். ஒருத்தர் நிலம் வாங்கணும்னு கேட்டாருன்னா 4ஆம் பாவம் அல்லது நிலத்துக்கு காரணமாகிய புதன், செவ்வாய் அந்த 4ஆம் பாவத்தை தொடும்போதோ அந்த சம்பவம் நடக்கும். அல்லது உதயத்தை சந்திரன் தொடும்போதோ சம்பவம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா சந்திரன்ங்கிறது மனம், எண்ண ஓட்டம். நாம் படிப்பதெல்லாம் ஜாமக்கோள் ஆல்பத்தில் எண்ணத்தையும் தான். அதனால இதை நீங்க விளைவா பார்த்துக்கணும். அதனால அன்பு ஜோதிட சொந்தங்களே, இதை ஒரு அறிவிப்பா நீங்க எடுத்துக்கணும். வர்ற ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 2026 அன்று இரவு 7:25 உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன செய்ய போறோம்? லிங்க் அனுப்புவோம். வாங்க, ஜாமக்கோள் ஆர்வலத்தை பற்றிய ஒரு முன்னோட்டத்தை பார்ப்போம். அதுக்கடுத்து கிளாஸ் எப்படி நடத்த போகிறோம், அப்படி எத்தனை நாள் நடத்துவோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பின்னாடி வரும். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு இது பலனை கொடுக்கும்.